Hi everyone, this is my first vlog. இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைஜீனிக்காக இல்லைனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் ஆகிடலாம். ஸோ இது வந்து தெலுங்கில் பொங்கனாலுன்னு சொல்லுவாங்க ஹைதராபாத்தில். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா வென்ஸ்டே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனேன். ஸோ இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அது பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு ஃபிஷ் வாங்கினேன், ரோபோ ஃபிஷ்ஷும் வாங்கிட்டேன். ஸோ அது க்ளீன் பண்ணுறாங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எங்களுக்கு எவ்ரி வென்ஸ்டே கிடைக்கும் ஹைதராபாத்தில் மார்க்கெட்டில். சின்ன மார்க்கெட்டாக வைப்பாங்க எங்கள் டவுன்ஷிப் கிட்ட. இந்த ஃபிஷ் எல்லாம் பேர் தெரியாது எனக்கு சரியாக பேச வராது. ஸோ மன்னிச்சுடுங்க, நான் இப்படி தான் பேசுவேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து ப்ரான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கம்மி விலையில் கிடைக்கும். 1/2 kg 300 கிடைச்சிடும். இது வந்து நான் கட் பண்ண சொன்ன ஃபிஷ்ஷு. இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வெதர் ரொம்ப நல்லா கூலாக இருந்துச்சு, மழை வர மாதிரி. ஸோ அப்புறமா இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணிவிட்டேன். அப்புறமா வந்து ஃபிஷ் குழம்புக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சது. ஸோ வாங்க போகலாம், இப்போ கறி பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு ஃபிஷ் கறிக்கு 3 ஸ்பூன்ஸ் ஆயில், கொஞ்சம் ஆயில் நல்லா போடணும் ஃபிஷ் கறிக்கு. அப்புறமா இது வந்து வெந்தயம், கடுகு இது போடணும். இது ஆயில் கொஞ்சம் இதான உடனே அது போடணும். அது போட்டுட்டு அப்புறமா ஆனியன், டொமேட்டோ, சோம்பு, கோகனட், அப்புறமா இது வந்து பூண்டு இதெல்லாம் மிக்சி பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அப்புறமா வந்து அது ஆயில் கொஞ்சம் இதான உடனே அதை போட்டுடணும். அந்த மிக்ஸில் போட்டுட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணணும். இது வந்து காரம், தனியாத்தூள், இது வந்து டேமரின் ஜூஸ் இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து நல்ல கொதி வந்து அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்த இதில் நம்ம ஃபிஷ் போடணும். ஸோ இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ ஃபிஷ் போட்டுடலாம். ஃபிஷ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா வந்துச்சுங்க. எனக்கு சமையல் செய்ய வராது, நானும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இது வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு ஃபிஷ் கறி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தடில். இதுதான் ஃபைனல். ஸோ நம்மளோட ஃபைனல் ஃபிஷ் கறி ரெசிபி இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா சொல்லுங்கள் கமெண்ட்டில், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா. எனக்கு சரியாக பேச வராது, ஸோ மன்னிச்சிடுங்க. இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்காக பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒண்டிக்கு தான். ஸோ சின்னதாக 4 ஃபிஷ் பீசஸ் போட்டுட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ்ஷுன்னா. ஸோ ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ ஃபிஷ் நீங்களும் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது வந்து நம்மளோட ஃபைனல்.